அன்பான குழந்தைகளே, குமுல் கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு அமைதியான பசுமையான காட்டில் ஒரு ஏழை மரவெட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் காலையில் எழுந்து காட்டுக்குள் சென்று மரக்கட்டைகளை வெட்டி அதை விற்று தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அப்போது திடீரென அவன் கையில் இருந்த கோடாரி வழுக்கி அருகில் இருந்த ஆற்றில் விழுந்தது. அந்த ஆறு ஆழமாகவும் நீர் வேகமாகவும் ஓடியது. அதை மீண்டும் எடுக்க முடியாமல் மரவெட்டி மிகவும் கவலையடைந்தான். அவன் நெஞ்சில் சோகத்துடன் நின்ற போது அந்த ஆற்றின் அருகே ஒரு நல்ல மனம் கொண்ட பணக்கார நீச்சல் வீரர் தோன்றினார். மரவெட்டியின் துயரத்தை பார்த்த அவர் அவனுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார். அவர் ஆற்றுக்குள் நீந்தி ஒரு பொன்னால் ஆன கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்தார். அது மிக அழகாக ஜொலித்தது. ஆனால் மரவெட்டி அமைதியாக பார்த்து அது தனது கோடாரி அல்ல என்ற உண்மையை உணர்ந்தான். பின்னர் அவர் மீண்டும் நீர்கள் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தார். அது கூட அழகாக இருந்தது. ஆனால் மரவெட்டி அதுவும் தனது கோடாரி அல்ல என்று நேர்மையாக எண்ணினார். மூன்றாவது முறையாக அவர் நீரில் சென்று பழைய இரும்பு கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்தார். அதை பார்த்தவுடன் மரவெட்டியின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அதுதான் அவன் பயன்படுத்திய கோடாரி. மரவெட்டியின் நேர்மையையும் உண்மையையும் கண்டு மகிழ்ந்த அந்த நல்ல மனம் கொண்ட மனிதர் அவனுக்கு அந்த 3 கோடாரிகளையும் பரிசாக கொடுத்தார். மரவெட்டி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது வீட்டிற்கு திரும்பினான். அவன் மனத்தில் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பாடம் தோன்றியது. இந்த கதை நமக்கு சொல்ல நல்ல பாடம், நேர்மை எப்போதும் நம்மை உயர்வாக உயர்த்தும் என்பதே.